ஹலோ வியூவர்ஸ், அது ஜூலை 30, 2010 சண்டிகர் செக்டர் 38 இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராஜ்வீர் சிங் மற்றும் அவரோட மனைவியோட ரொம்ப பதட்டமாக உள்ள போறாரு. அப்படியே அங்க போன இவங்க ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் கிட்ட தன் மகளை காணும்னு அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கு போலீஸ் முதல்ல நீங்க பதறாம யாருன்னு சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்றத டீட்டெயிலா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படி போலீஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்ச ராஜ்வீர் சிங் தன் மனைவி மகள் நேஹாவோட அதே பகுதியில் வாழ்ந்து வரதாகவும், MBA படிச்சுட்டு வர நேஹா ஈவினிங் 5 மணிக்கு செக்டர் 15 இருக்கிற ஒரு டியூஷன் கிளாஸுக்கு போயிட்டு மறுபடியும் 7 மணிக்கு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றது வழக்கமா இருந்திருக்கு. அப்படிதான் சம்பவத்தன்னைக்கு எப்பவும் போல டியூஷன் போன நேஹா நைட்டு 9 மணி ஆகியும் வீட்டுக்கு வராம இருந்திருக்காங்க. இதனால பதறி போன நேஹாவோட பேரண்ட்ஸ் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களோட உதவியோட நேஹாவை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அது நேஹாவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், டியூஷன் சென்டர்னு எல்லா இடத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே நேஹாவை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காம போகுது. டியூஷன் சென்டர்ல விசாரிக்கும் போதும் ஏற்கனவே நேஹா அங்கிருந்து கிளம்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் நேஹாவோட பேரண்ட்ஸ் இன்னும் பதற ஆரம்பிக்கிறாங்க. சரி, இனிமேலும் தாமதிக்க வேணாம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறதா ராஜ்வீர் சிங் சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க சொன்னது கேட்ட போலீஸ் நேஹாவை நாங்க கண்டுபிடிச்சு தரதா நடந்த சம்பவத்தை கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. சரி, நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்னு அதோட விடாம அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சப்போர்ட்டோட ஆளுக்கு ஒரு பக்கமா மறுபடியும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயே முக்கியமா நேஹா டியூஷன் சென்டர் போயிட்டு வர வழியில எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது சரியா நைட் 12 மணிக்கு ராஜ்வீர் சிங் கூட வந்தவங்கள சிலர் செக்டர் 38 வெஸ்ட்ல இருக்கிற கரண்ட் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நேஹாவோட ஸ்கூட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஸ்கூட்டில வேற ஏதோ ஒரு வண்டி இடிச்சிருக்கிற அடையாளமும் சில ரத்தக்கரைகள் இருக்கிறதையும் அவங்க கவனிச்சிருக்காங்க. இதை பார்த்து இவங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு இதுக்கு பக்கத்துலதான் எங்கேயும் நேஹா இருக்கலாம்னு சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அடுத்த சில அடி தூரத்துல இருந்த ஒரு புதர்ல நேஹா தலையில அடிபட்டு மயக்க நிலையில அரநிர்வாண கோலத்துல இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து இவங்க நேஹா அப்பாவான ராஜ்வீர் சிங்க்கு தகவல் சொல்ல அடுத்த சில நிமிஷத்துல அவரும் அங்க வந்திருக்காரு. இப்படி ஒரு மோசமான நிலையில நேஹா இருந்ததை பார்த்த ராஜ்வீர் சிங் அங்கேயே பதறி போயிருக்காரு. அதே சமயம் அங்க இருந்த சிலர் உதவியோட நேஹாவோட அப்பா அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல நேஹாவை செக் பண்ண டாக்டர் அவங்க ஏற்கனவே இறந்து போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பதற்றத்துல இருந்த ராஜ்வீர் சிங் இப்போ இன்னும் கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதே சமயம் நேஹா கண்டுபிடிக்கப்பட்டதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றாங்க. அடுத்த சில நிமிஷத்துல போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்த இவங்க ஏதாச்சும் க்ளூ இல்ல எவிடன்ஸ் இருக்கான்னு தரவா செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பாக்குறப்போ ஆக்சிடென்ட் நடந்ததால்தான் நேஹா இறந்திருக்கலாம்னு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற அதே நேரம் இறந்த உடலை அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சில நாள்ல நேஹாவோட அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. அதை பார்த்த போலீஸ் ஒரு நிமிஷம் ஆடி போயிருக்காங்க. அப்படி அந்த ரிப்போர்ட்ல இருந்தது நேஹாவோட தலையில யாரும் பலமா தாக்கினதுனால அவங்க மயக்கத்துல இருக்கும்போது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி இருக்கிறதாகவும், அது போக அவங்கள செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இப்ப வரைக்கும் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸா என்கொயரி பண்ணிட்டு இவங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் இப்போ இன்வெஸ்டிகேஷனை வேற ஒரு ஆங்கிள் ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் டாக்டர் கிட்ட இறந்த உடல்ல இருக்கிற சீமென்ஸை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ்க்கு இந்த சீமென்ஸ் சாம்பிளை தவிர வேற எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போக அதுல இருந்த DNA வச்சு அது யார் கூட மேட்ச் ஆகுதுன்னு கிரிமினல்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. இது சம்பந்தமா சந்தேகப்படுற மாதிரி நேஹா வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு 200க்கும் மேற்பட்டவங்க கிட்ட DNA மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான சஸ்பெக்டா கருதப்படுற நேஹாவோட ஃப்ரெண்ட்ஸான சாகர், சனேஷ், இட்டாம்ஷு, பித்தேஷ் மற்றும் சச்சின் இவங்க கிட்ட தனித்தனியா விசாரணை பண்றாங்க. அதுல பித்தேஷ்ன்றவரு அதே தேதி, அதாவது ஜூலை 30, 2010 அன்னைக்கு அந்த டாக்ஸி ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நைட் 8 to 8:30 மணி வரைக்கும் நேஹா கிட்ட போன்ல பேசுறதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ கொலை 8 to 10 நடந்திருக்கலாம்னு ஆல்ரெடி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு இவரே சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அதே போல நேஹா இறந்து கிடந்தப்போ முதல்ல பார்த்ததும் வித்தேஷ் தான்னு தெரிஞ்சதும் இவர் மேல இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. இதனால வித்தேஷ் உட்பட 5 பேருக்கும் DNA டெஸ்டும் உண்மை கண்டறி சோதனை சொல்லப்படுற பிரெயின் மேப்பிங் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி கிரிமினலை பத்தின எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காம போகுது. இப்படியா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கேஸ்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே இருந்ததுனால அடுத்த 3 வருஷத்துல, அதாவது நவம்பர் 2013 சண்டிகர் கிரைம் பிரான்ச் போலீஸ் அன்ஐடென்டிஃபைட் கிரிமினல்னு கேஸை க்ளோஸ் பண்றாங்க. இது கேள்விப்பட்ட நேஹாவோட பேரண்ட்ஸ் அவங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுனால தன் மகளுக்கு ஏற்பட்ட கொடுமையை நினைச்சு அதுக்கு மேல அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதே போல அதுக்கு காரணமா இருந்தவனுக்கு கடைசி வரைக்கும் தண்டனை கிடைக்காம போயிடுமோன்னு சவுத்தர மாட்டே இருந்த நேஹாவோட போட்டோவை பார்த்த பேரண்ட்ஸ் உள்ளுக்குள்ள வந்து போயிருக்காங்க. இப்படியா பல வருஷங்கள் போயிட்டு இருக்கும்போது ஜனவரி 2022 சண்டிகர் மலோயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது.
அதுல பேசினவங்க 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணோட இறந்த உடல் ஊரை விட்டு ஒரு தனிமையான காட்டுப்பகுதியில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அடுத்த சில நிமிஷத்துல சம்பவ இடத்துக்கு போய் இறந்த உடலை கைப்பற்றி அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அதை பார்த்தவங்களுக்கு இறந்தது யாருன்னு அடையாளம் தெரியாம இருந்ததுனால போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாச்சும் உமன் பேசிக் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் இருக்கான்னு செக் பண்றாங்க. இது பாக்குறப்போ அதே போலீஸ் ஸ்டேஷன்ல 42 வயது மதிக்கத்தக்க தன் மனைவியை காணும்னு அவங்களோட கணவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒருவேளை அவர் தேடிட்டு இருக்கிற பெண் இவங்களா இருப்பாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை வர வச்சு அடையாளம் காட்ட வர சொன்னப்போ அவங்களை பார்த்ததும் கதறி அழுந்திருக்காரு. ஏன்னா அங்க இருந்தது அவரோட மனைவிதான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே சமயம் அவர் மனைவி எப்போ கடைசியா காணாம போனாங்கன்றது விசாரிக்கும் போது சம்பவத்துக்கு முதல் நாள் மார்க்கெட்டு போகணும்னு சொன்ன மனைவிய ஈவினிங் 7 மணிக்கு கூட்டிட்டு நானும் போயிருந்தேன். அவங்கள ஒரு கடையில விட்டுட்டு நானும் இன்னொரு கடைக்கு போய் பொருள் வாங்கலாம்னு போயிட்டு அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தப்போ விட்டுட்டு போன இடத்துல அவங்க இல்லை. அது போக பக்கத்துல இருந்த கடையில தேடி பார்த்தப்போ எங்கேயும் அவங்க இல்லாததால ஒருவேளை ஏதாச்சும் ஆட்டோல டாக்ஸி பிடிச்சு வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கேயும் அவங்க வரலன்றது தெரியுது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராதனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர்கிட்ட டீட்டெயில் கலெக்ட் பண்ற அதே சமயம் இறந்த உடலை அட்டாப்சியாக அனுப்புறாங்க. அடுத்த சில நாள்ல அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருது. இதுல விக்டிமை யாரோ ரேப் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது. இது போக இறந்த உடல்ல சில சீமெண்ட்ஸ் இருக்கிறதையும் அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி இருக்கிறதையும் டாக்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரைம் நடந்ததை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்க்கு டிஎன்ஏவை தவிர வேற எந்த க்ளூவும் கிடைக்காதுன்றதை அனலைஸ் பண்ண இவங்க சேம் பேட்டர்ன்ல இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு கிரைம் நடந்ததை, அதாவது 2010 நேஹா கேஸ் நடந்ததை ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை இந்த கேஸ்க்கும் நேஹாவோட கேஸ்க்கும் ஏதாச்சும் க்ளூ இல்ல எவிடன்ஸ் கிடைக்குதான்னு இப்போ நேஹா கேஸ் ஃபைல்ல இருந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ரீசெண்டா நடந்த கிரைம்ல இருந்து கலெக்ட் பண்ண டிஎன்ஏவோட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பதான் போலீஸே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த 2 டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆயிருக்கு. அப்பதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி நேஹாவை கொலை பண்ணதும் இதே கிரிமினல் தான் நேஹாவோட கேஸ் ஃபைல தூசி தட்ட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். கிரிமினல் இது ஒரு சீரியல் ஆக்டிவிட்டியா பண்ணிட்டு இருக்கான்னு இந்த தடவை அவனை கண்டுபிடிச்சாகணும்னு இன்னும் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இந்த தடவை மார்க்கெட்ல கடை வச்சிருந்தவங்க, டாக்ஸி டிரைவர், ஆட்டோ டிரைவர், வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சந்தேகப்படுற மாதிரி 800க்கும் மேற்பட்டவங்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படியா இந்த கேஸை பத்தின இன்வெஸ்டிகேஷன் 1 வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கும்போது அடுத்த சில நாள்ல லேப்ல இருந்து டிஎன்ஏ ரிசல்ட்டும் வருது. அதுல செக்டர் 39 பக்கத்துல இருந்த சாஃபூர் காலனியில இருக்கிற 38 வயது மதிக்கத்தக்க மோனுகுமார் என்றவரோட டிஎன்ஏ 100% மேட்ச் ஆகுன்றதையும் தெரிய வருது. இப்போ சம்பந்தப்பட்ட அட்ரஸ்க்கு போன போலீஸ் கிரிமினல் அங்கேயே ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. அதுல ரீசெண்டா நடந்த 40 வயது பெண் கொலையை பத்தி விசாரிக்கும் போது ஆரம்பத்துல எனக்கும் அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஆனா போலீஸ் கிட்ட பக்காவான எவிடன்ஸ் இருந்ததுனால அவங்க ஸ்டைல்ல விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட விசாரணை பண்ற மெத்தட தாங்க முடியாத கிரிமினல் அடுத்த சில நிமிஷத்துல நான் தான் கொலை பண்ணேன்னு கன்ஃபர்ஸ் பண்றான். அப்படி அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். டாக்ஸி டிரைவரா இருந்துட்டு வர மோனுகுமார் 20 வயசுல இருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்திருக்கான். இதனால எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்ப மட்டும் வேலைக்கு போயிருக்கான். அப்படி டாக்ஸி ஓட்ட போகும்போது அங்க யாராச்சும் தனியா வர பெண்கள் அந்த டாக்ஸியில சவாரி வந்தாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு சாதகமா மாத்திருக்கான். அதாவது நைட் டைம்ல தனியா வர இவங்களை ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிக்கு கடத்திட்டு போய் அவங்களை அடிச்சு ரேப் பண்றதுல இருந்திருக்கான். பிறகு அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான்றது தெரிய வருது. இப்படியா இந்த கொலையை பத்தி மோனுகுமார் சொல்லிட்டு இருக்கும்போது ரீசெண்டா நடந்த கொலைக்காக மட்டும்தான் நம்மளை என்கொயரி பண்றாங்கன்னு உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு இருந்த இவனுக்கு அடுத்த கேள்வி இவன் தலையில இடி விழுற மாதிரி இருந்திருக்கு. அது 2010 நடந்த நேஹாவோட கொலை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட மோனுகுமார் போலீஸ் கிட்ட இருந்து இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அது நடந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இனிமேலும் அது சம்பந்தமா நம்ம யார்கிட்டயும் சிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்ச இவன் இனிமேலும் அவங்க கிட்ட தப்ப முடியாதுன்னு நேஹாவை கொலை பண்ணதும் நான் தான் கன்ஃபர்ஸ் பண்றோம். அதாவது சம்பவத்தை அன்னைக்கு நேஹா நைட்ல ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தனியா ஸ்கூட்டில வந்த இவங்க கிட்ட அவன் ஓட்டி வந்த காரை வேணும்னே இடிச்சிருக்கான். இதனால நிலத்தடுமாறி ஸ்கூட்டியோட கீழே விழுந்திருக்காங்க நேஹா. அப்படி விழுந்து அவங்க கிட்ட வீணா வம்பு எடுத்து அவங்களை அங்கேயே தாக்கி இருக்கிறான். இதுல தலையில பலத்து அடிப்பட்ட நேஹா அங்கேயே மயங்கி விழுந்திருக்காங்க. இப்போ மயக்கத்துல இருந்த நேஹாவை எப்பவும் போல ரேப் பண்ணி அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இப்படியா இந்த 2 கொலைக்கும் நான் தான் காரணம்னு சொன்ன மோனுகுமார் கிட்ட ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், செல்போன்னு எந்த ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஐடி ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. அவன் எந்த இடத்துல மாட்டக்கூடாதுன்றதுல ரொம்பவே தெளிவா இருந்திருக்கான். இதனால இந்த கேஸ்ல கிரிமினலை கிட்ட நெருங்க முடியாததுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவன் மேல வேற ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு இவனோட ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ண போலீஸ் ஏற்கனவே சின்ன சின்ன கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கான்றதும், அதே போல இமாச்சல் பிரதேஷ்ல 5 வயசு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும், ஆனா அதுல அவனுக்கு எதிரான சாட்சியங்கள் எதுவும் இல்லாததுனால வெளியே வந்திருக்கான்னு தெரிய வருது.
இப்படியா இவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி மே 2, 2024 கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை பத்தின அப்டேட் கிடைக்கிறப்போ அடுத்த வீடியோவை பார்க்கலாம். என்னதான் நம்ம சுதந்திர நாட்டுல இருந்தாலும் இந்த மாதிரி சில கிரிமினல்ஸ் இருக்கிறதுனால சில பெண்கள் இன்னமும் வீட்டை விட்டு வெளியாகவே யோசிக்கிறாங்கன்றது என்னோட கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து இருந்ததை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சேலஞ்சான கிரைம் கேஸ்ல நம்ம மீட் பண்றேன். தேங்க்யூ.